தடவையாக அந்த சண்டை, அந்த கொலை, அந்த போர் நடந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த காலத்தில் இறைவசனம் இறங்குகிறது, யார் ஒருவர் வேணுமென்று கொலை செய்கிறார்களோ அதற்கு பதிலாக அந்த மனிதனை கொலை செய்ய வேண்டும். அதுதான் அதற்கு தண்டனை. ஹயாத்துன், இதில் உயிர் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் தவறு செய்தால் அவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும்? ஹதீஸிலே, நபிமொழிகளிலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால், அது மிகப்பெரிய தவறு, இறைவனை மறுக்கக்கூடிய அந்த தவறுக்கு பிறகு மிகப்பெரிய மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தவறுகளில் விபச்சாரமாக இருக்கட்டும், மதுபோதையாக இருக்கட்டும், அல்லது ஒருவரை கொலை செய்யக்கூடிய தவறாக இருக்கட்டும், இந்த பெரும் பெரும் பாவங்களை அவன் செய்துவிட்டால் இவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லோரும் இருக்க வேண்டும். அவர்களை மைதானத்தில் வைத்து அவர்களுக்கு அந்த தண்டனை நிறைவேற்ற வேண்டும். என்ன சட்டம், என்ன தண்டனை? அவர்களுக்கு எல்லாரும் முன்னாடியும், அனைத்து மக்களுக்கு முன்னால் அந்த மனிதனுடைய தலையை சீவிவிட வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். ஒரு கொலைக்கு கொலை. அந்த மனிதன் விபச்சாரம் செய்திருந்தால், திருமணம் செய்தால் வேற தண்டனை, திருமணம் செய்யாமல் இருந்தால் வேறு தண்டனை. அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான, ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய நோக்கம் என்ன? பார்க்கக்கூடிய அனைவர்களுடைய உள்ளத்திலும் ஒரு பயம் வர வேண்டும். அதனால்தான் எல்லாரும் முன்னாடியும் அந்த தண்டனை கொடுக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்து விட்டால் அது எங்கே வேணாலும் எப்போது வேணாலும் கொடுக்கலாம். அது ஏன் எல்லார் மக்கள் முன்னால் அந்த தண்டனை கொடுக்க வேண்டும் இறை தூதர் சொல்லி இருக்கிறார்கள்? ஏன் அடுத்த முறை பார்க்கக்கூடிய அந்த பொதுமக்களுடைய உள்ளத்தில் அந்த ஆசை கூட வரக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் உயிர் இருக்கிறது என்று சொல்கின்றார். இவர்கள் ஒரு உயிர் போனால் பலர்களுடைய உயிர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாக காப்பாற்றுகின்றான். இதனுடைய விஞ்ஞானம் சம்பந்தமாக, இதனுடைய அறிவியல் சம்பந்தமாக இன்று ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த இடத்தில் அதிகமாக இந்த மாதிரி கடுமையான கிரைம்கள், அதிகமான கொடூரமான இந்த மாதிரி தவறுகள், குற்றங்கள் நடக்கிறதோ, கொலை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், விபச்சாரம் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கே நடக்குதோ அந்த இடத்தில் பொதுவாக முஸ்லிம்கள் இல்லை. இதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் பொதுமக்கள் ஒன்றுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால ஒரு டாப் லிஸ்ட், வேர்ல்டு பாப்புலேஷன் ரிவ்யூடைய வெப்சைட்ல பார்க்கும் பொழுது, இன்னும் நிறைய வெப்சைட்ல, கூகுள்ல, ஏஐல, சேட் ஜிபிடில, டீப்சீக், எதுல வேணாலும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பில் மிக முக்கியமான ஒரு சர்ச், ஒரு ஆய்வு நீங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால், 10 டாப் 10 லிஸ்ட், 10 ஒரு கிரைம் செய்யக்கூடிய, தண்டனை, குற்றம் செய்யக்கூடிய அந்த கண்ட்ரிகளை பார்க்கும் பொழுது ஒரு கூட இஸ்லாமிய நாடாக